என் பெற்ற தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, என்மார் அன்பு கொண்டிருக்கக்கூடிய நண்பர் பெருமக்களே, காவல்துறை அதிகாரி அவர்களே, தமிழ் சார்ந்தவர்களே, பொதுமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடகம் இந்திய மண்ணுக்கு பெருமையை தேடித்தந்த நிகழ்ச்சி என்பதனை உங்கள் முன்னாடையால் கூறிக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். காரணம், ஆயிரம் ஆயிரம் நாடகங்கள் நடைபெற்றாலும் ராஜா ஹரிச்சந்திரா நாடகம் ஆடி முடிக்க வேண்டும் என்பது பழமொழி. அதற்கு காரணம், அண்டச சராயுத உப்பித ஸ்வேதசன் என்று சொல்லக்கூடிய நால்வகை ஓடிகள் இருந்து சரிக்கப்பட்ட ஜீவராசிகள் உலகத்திலே எத்தனையோ இனங்கள் வாழ்ந்தாலும் வசித்தாலும் கூட அவைகளை மக்கள் தேவர் நீர் வாழ்வன பரப்பன ஊர்வன புல் தாவரம் என்று 7 வகையாக பிரித்து, அப்படி 7 வகையாக பிரித்த உயிரினங்களை உயரிலை என்றும் மகரிலை என்றும் 2 வகை அழைக்கப்படுகின்றார்கள். அவற்றில் மக்களை உயரிலை என்றும் மற்றவை அகரலை என்றும் அழைக்கப்படுகிறது. அப்படி இறைவனுடைய அருளால் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை, பேசுகின்ற தொழிலை பெற்றிருக்கக்கூடிய மனிதன், சிந்திக்கும் அறிவாற்றலை பெற்றிருக்கக்கூடிய மனிதன், ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் எதை சொல்லுகின்றானோ அதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும். அதைதான் வாய்மையே வெள்ளம் என்று வைத்திருக்கிறார்கள், அதைதான் சத்தியமே நினைக்கும் என்று வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இருந்து எழுதப்பட்டதுதான் இந்த ஹரிச்சந்திர மயான காண்டம் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி முடியும் வரை எல்லோரும் அமைதியாக இருந்து நாமும் சமதர்ம நெறிவழியில் வாழ வேண்டுமாய் உங்களை நான் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இச்சிறுவன் நான் கதையை தொடர்கின்றேன். அன்பு வணக்கம். இப்பிறப்பிலே என்ன வினை செய்தேனோ, இப்பிறப்பில் என்ன வினை செய்தேனோ, இப்பிறப்பில் சுடலையா எப்பிறப்பு என்னதினை செய்தேனே, சிவமே சிவமே சிவமே, எப்பிறப்பு என்னவினை செய்தேன் நான், எப்பிறப்பு என்னவினை செய்தேன் கரிகை மகனிக்கு சிவமே சிவமே துய்யதோர் முனிவருக்கு தொல்முனி அரசுதந்தின் சிவமே சிவமே தெய்வமே சிவமே தெய்வமே தெய்வமே
அடிமை சிவமே சிவமே தெய்வமே நானோனது தந்தனோ நகனியதே சிகனே நானோ மந்த தந்தனோ நகனியதே சிகனே தெய்வமே 56 தேசத்தை நட்டி அரசாட்சி பிள்ளையா இறுதியிலே இங்கெல்லாம் இன்னும் இதை எந்த இடத்துக்கெல்லாம் இதை எங்கேயப்பா கொண்டு போய் நிறுத்தப் போகின்றார் இதை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி வைத்ததே இன்னும் இதை எங்கெல்லாம் இன்னும் இதை எந்த இடத்துக்கெல்லாம் இதை எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகின்றார் 56 தேசத்திற்கும் 7 லட்சக்கரவர்த்தியாக அறிஞர்களை வீட்டிலிருந்து இறக்கி அன்றையிலும் கேவலமாக அலைவாயும் கடலை போல தத்தரிக்க வைத்திருக்கிறார். அருந்தவத்தினால் அவதரித்த கண்மணி தேவதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு இறந்த நாட்டிலே
கரும்பினால் கால் நட்டு அரும்பினால் பந்தலிட்டு பச்சை மரகதமும் பவனமணி மாலைகளும் முத்து மணியும் பூரணமாய் சாந்து சந்தனம் கப்பாது குடுகை கந்தம் கலவம் கற்றுவாய் பெருஞ்சித்து விட வேதமுணர்ந்த வீதிகள் வேதகோஷத்தை ஜடிக்க கோதாவரி அனுமதி நவதி நிவாரணி இந்திரதி விருட்டிகை துங்கப்பத்ரா சுத்தவளவதி சம்போதி சாவரதி கொண்ட பொன்னிதிலும் மனித தட்டி கொண்டு அந்தவரே அதிலே அந்த பெற்றெடுத்த மகளை நீராட்சி சுற்றி வீசும் சுகப்பந்தனை வீரகின்றாமணி விரல் முதல முத்திக்கர அத்தனை காவலர்கள் அழகாய் அனுபவிக்கு தொங்கும் மேலம் தார இழப்பு உள்ளிட்டது யான் பெற்றெடுத்த மகனுக்கு பிறந்த நாள் எடுத்தது குற்றமா அந்த இடத்தில் எதிராடி வந்தவனுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் அந்திகண்டி கொடுத்தீடு அதற்கா இந்த தண்டனை அதற்கா உடுத்தி வைத்த கடை ஆண்டவரே கேட்டவர்க்கு அந்த செடி கொடுத்த சிவாய நமோ என்று சொல்லி சிந்தித்து இருப்போருக்கு அபாய ஒரு காலம் இல்லை என்று சொன்னார்கள். அப்படி சிவமே 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 என்று அர்ஜுனமும் திருநாமத்தை உச்சரித்து கிடக்கு. இதுதான் ஆடை கொடுத்த பரிசு. கைலை மலை மீது கைலாசநாதராக வீட்டிற்கு பெருமாள் எங்கும் நீ எதிலும் நீ விண்ணும் நீ நீரம் நீ கண்ணும் நீ கருத்தொழி காரணம் பரம்பொருள் நீ என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட உன்னை அர்ஜுனமும் நிர்ணயித்து தொழுது கொண்டிருக்கின்றேன். கல்லா அடித்தவருக்கும் அழித்தவருக்கும் காட்சியளித்து எங்களுக்கு காட்சியளிப்பதற்கு எடப்பா தங்குகின்ற இந்த தருணத்திலே அஞ்சாத அரிச்சந்திரா என்று ஆறுதல் வார்த்திக் கொள்வதற்காக தாங்கள் ஓடி வர வேண்டும். ஐயனே ஐயனே என்ன குறை செய்தனையா என்ன குறை என்ன குறை செய்தனையா என்ன குறை செய்தனையா யார் பெற்றெடுத்த மகனுக்கு பிறந்த நாள் அகிடத்தை அப்பொழுது வந்திருக்கிறார் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கண்டி கொடுத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் எனது மந்திரி சத்தியத்தை வந்தார். நமது அரண்மனையில் ஆச்சார வாசிகள் காளிம மகாமணிவர் சுத்திரு சாமத்த மகாமணிவர் வந்திருப்பதாக தெரிவித்தார். அப்படியானால் அன்னவரை நமது அரண்மனையில் மணிமுப்பு சாவடையில் தங்கள் சகோதரர்களுக்கு செய்யுங்களையும் தெரிவித்தேன். அதன் பிறகு 32 தானங்களை வாரி வழங்கி முடித்திருக்கு அன்னவரை கண்ட ஐயா தாங்களது வருகை நண்பரமாக இருக்க வேண்டும் என்று வரவேற்றேன். மன்னா
நாடு நலமற்று வாழ்வதற்காக நாராயண யாகம் செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் பொருள் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். எனது அன்பு மகன் பிறந்த இந்த பொன்னான திருநாளில் தாங்கள் கேட்பதற்கு தடையது முறைப்பேனா? இப்பொழுதே தருகின்றே அதைகளை பெற்று தெரிவித்து என்ன எவ்வளவு பொருள் வேண்டும் தெரியுமா என்று கேட்டார். தெரிவித்தார். என்னவென்று அந்த பாறை நிறுத்தி அதே ஆங்கார பொருள்களை அமர்த்தி அவன் கையில் வெள்ளி கவன் கொடுத்து அதில் மாணிக்க கல்வெட்டு எவ்வுயரம் போய் விழுந்தனவோ அவ்வுயரம் பொருள் தருவாய் என்று கேட்டார். அனைத்து பொருளையும் இப்பொழுதே தருகின்றேன். அவைகளை பெற்று செவித்து வேண்டாம் வேள்விக்காக ஏற்பாடுகளை செய்துவிட்டு பிறகு வந்து விட்டு செவித்தார் சுவாமி. அதுவரையிலும் இளநாட்டில் வெள்ளச்சேதம் மலைச்சேதம் ஏற்பட்டால் அதை எடுக்க நிறுத்திய கொற்றபடி அதற்கு ஒரு ஒட்டவர்க்கத்தை உரைக்கிறேன். நமது வீரத்தில் சொல்லக்கூடிய கலந்தத்தில் உள்ள அத்தனை திரைவங்களையும் கொட்டிவிட்டு இடது சிகாமணி முத்திரையும் இடது ருத்ராட்ச முத்திரையும் அதைக்கென்று அப்படி வைக்கிறேன். ஆனால் என் நாட்டு மக்களிடம் பெறலாம் காட்டு பேர் அழைக்க எடுத்தேன் அம்மை கொடுத்தேன் கையை கொட்டிவிட்டேன். அத்தனை விலகங்களையும் கொண்டு விட்டுவிட்டு யான் வரையின் நதிக்கரையினை இறைப்பார் இருந்தேன். எனக்கு மாதர்கள் ஆடியார்கள் பாடியார்கள் நடவடிக்கை போல அதனை முடிக்காடியார்கள் மாதர்கள் ஆடுகின்றானடி பிள்ளையிலே பாடவனே பிள்ளையிலே இறைவனை காண அவன் புகழ் பாட திருமணி அதற்காக தகுந்த பொருளின் தரச்சல்களை பெற்று செவித்தேன். நீங்கள் கொடுக்கும் பொருள் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் கேட்கும் பொருள் கொடுப்பதா என்று கேட்டார். யார் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் கேளுங்கள் தருகிறேன். அதை எண்ணி அந்த மாதரிடத்தில் கட்டி மாலையும் முச்சக்கரங்களும் என்று கேட்டார். மாதர்களில் அதிக சந்ததிக்கு முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கும் பொருளாகும். அதை எடுக்கவோ கொடுக்கவோ எனக்கு தகுதி இல்லை என்று அதை எடுக்கவோ கொடுக்கவோ தாங்களுக்கு தகுதி இல்லை என்று தெரிவித்தார். மனமில்லை என்று தெரிவித்தால் உரிமையிலே தெரிவித்தால் எங்கள் இருவரையும் உங்களது மனைவியில் சந்திரபதியை போல நடந்து கொள்ளவே அம்மா பத்தில் விருதுகம்மா தன்னாரத்தை விடுத்து பிரதாரங்களை தாயாகவும் நன்மையாக மதிக்கக்கூடியவன் என்று தெரிவித்தேன். கேட்டுக் கொண்டிருந்த என் மந்திரி சத்தியத்தியார் அன்னவர்களுக்கு தகுந்த சம்பளத்தை கொடுத்தனுப்பினார். அன்பருடன் அமர்ந்திருந்தே அவைக்களத்தில் விஸ்வாமித்திர மகாபலிவர் கண்கள் சிவருக்கை எரிமலை எரிப்பதோடு வந்து ஒரு காலம் சொன்ன சொல்லி மறக்க மாட்டேன். அப்படியா? சொன்ன சொல்லி தவறாதவராக இருந்தால் சொன்ன சொல்லி காப்பாற்றுவதாக இருந்தால் உனது நாடு நகரங்களை எனக்காக தாரை பார்த்து கொடுப்பார்கள். என்னுடைய நாடு நகரங்களை தாங்களுக்கு தாரை வார்த்தை கொடுக்க வேண்டுமா? யார் உரைத்த வாக்கை காக்க வேண்டுமே.
யார் சொன்ன சொல்லி காக்க வேண்டுமே, யார் உரைத்த வாக்கை காக்க வேண்டுமே. மனைவி மக்கள் மைந்தன் மந்திரி அனைவரும் உடனிருக்க எண்டியிலே ஜலத்தை எடுத்து தேவாலயம் பிரம்மாலயம் அன்னச்சத்திரம் நர்மச்சத்திரம் ராகம் நீங்களாக யார் ஆண்டு வந்தவர்கள் 56 தேசத்தையும் அன்னவர்க்கே உருகிறீர்கள் யார் தாழ்வாட்டி கொடுத்து வைக்கிறேன். 50 தேசத்தை சொன்ன அரசர்களே, 50 தேசத்தை சொன்ன அரசர்களே, தேசத்தை மன்னவரிடத்தில் தாரிபார்த்து கொடுத்துவிட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த இடத்திலேயான் அழுது படுமிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஹரிச்சந்திரா, அது மட்டுமல்ல, அன்றைய தினத்தில் யாகத்திற்கு வேண்டிய பொருளை உன்னிடத்தில் வைத்து சென்றிருந்தவாள் அதை கொடுத்துவிட்டு எடுத்த அடிமை ராஜகிரி 48 நாட்களாக தாங்களுக்கு சேர வேண்டிய பொருளை யான் எப்படியாவது தந்துவிட என்று நினைத்துக் கொண்டு நானும் தரகர் மனைவி மைந்தன் மந்திரி அனைவரும் கால்கழிக்க காண வெயிலடிக்க கடும் மனைபொழியே நட்சத்திரங்களுடைய குறைவையெல்லாம் தாங்கிக் கொண்டு யான் சிவசிவா என்று காசியை பதிக்க புறப்படுகின்றேன். சிவ சிவ உந்தன் பாதம் சேவித்த படம் இதுவோ செங்கோ இழந்து மன்னம் காசிக்கே தாங்கிக் கொண்டு நடந்தவர் ஒரு வழியாக காசிமாநகர் வந்தடைந்தேன். இடைபெறும் கிராமத்தின் சார்பாக அருமையண்ணன் ஆட்டூர் ஆர்வம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த மாலை அணிவிக்கப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக பல்வேறு பகுதியிலிருந்து வருகின்றிருக்கின்ற அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய அமைப்பாளரும் பொறுப்பாளருமான அருமை அண்ணன் மலைச்சாமி அண்ணனுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருளில்லார்க்கு அவ்வுலகமில்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகமில்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகமும் இல்லை என்று ஆண்டவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள்.
அந்த ஐயனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக அருமையான முறையிலே வருடந்தோறும் இந்த விழாவினை மிக சீரோடும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கூடிய மாபெரும் கிராமத்தார்கள் அனைவரும் பல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழ்வும் உரிமைத்து செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த ஐயனை வேண்டிக் கொண்டு எங்களை எல்லாம் அரங்கத்திற்கு அழைப்பித்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கடைப்படியை துவங்குகின்றோம். ஆம்பளையில போறோம் ஒரு உள்ளே காணாம் தாத்தாமார்கள் இருந்து நகரம் பண்றாங்க பாருங்க. ஏன்னா ஐயனார் குதிரையை தூக்கி வந்து வச்சிருப்பாங்க. குதிரை கூத்து பார்த்துட்டு தான் கோயிலுக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூத்து பார்க்கறதுக்கு ஐயனார் குதிரை நாடகம் பார்க்கறாருங்கிறதுக்காகத்தான் கூத்து வைக்கிறதே. அவர் இங்க இருக்கும்போது அவருடைய காலடியில தூக்கம் வந்தாலும் அங்கதானே படுத்து தூங்கணும்ங்கிறது. உலகத்துல மனிதன் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஜெயிக்க முடியல. அப்பல என்ன விஷயம் தெரியுதா? தூக்கம் தான். வேற என்ன? இந்த தூக்கத்தை மட்டும் ஜெயிக்க முடியலையே. பசி வந்தா கூட ஒரு நாள் பொழுதும் பட்டினியா கிடந்துருவேன். தூக்கம் வந்துருச்சுன்னா மாற்று ஏற்பாடே கிடையாது. தூக்கம் வந்தா மடியில் எதற்கு உள்ள முதல்ல போய் தூங்குவேன். மனிதனுக்கு மட்டும் கிடையாது, உயிர் ஜீவன் எல்லாத்துக்கும் உறக்கம் என்பது உண்டு. அகங்காரத்தை உள்ளடக்கி ஐம்பொருளை சுட்டரித்து தூங்காமத்துக்கு சுகம் வருவது இக்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த நேரத்தில் மனிதன் தூங்கினா எதை பெறலாம், எந்த நேரத்தில் தூங்கினா எதை இழந்துருங்க அப்படின்னு பாட்டுக்கோட்டை என்று சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டை அழகா பாட்டுல போட்டிருக்காரு. அதனால தூக்கத்தையும் மெருதுபடுத்தாமல் இருந்து நிகழ்ச்சி கண்டுகளித்துக் கொண்டு கூட அருமை தாய்மார்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களையெல்லாம் அரங்கத்திற்கு அழைப்பித்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கலைப்படியை துவங்குகின்ற நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். காசியில் வாழும் கருணையின் கடலே கடைக்கல் பாராய் அடைக்கடலே காசியில் வாழும் கருணையின் கடலே காசியில் வாழும் கருணையின் கடலே கடைக்கல் இந்த காசியில் வாழும் கருணையின் கடலே சென்று நட்சத்திரங்களுடைய குறைவையெல்லாம் தாங்கிக் கொண்டு ஒரு வழியாக நான் காசியம்பதி வந்தடைந்தேன். தாராவதி காசியம்பதி வந்தடைந்தோம். இது நமக்கு எல்லாம் உலகமெல்லாம் அலைந்து திரிந்து கடைசியாக இந்த காசியம்பதி வந்தடைந்த பிறகு அன்னவருக்கு பாவம் விற்கப்பட்டதா? அது மட்டுமா? அது ஓடுகிறது பார்த்தாய கங்கா நதி. அந்த கங்கை நதிக்கரையில் வரிசையாக துறை எடுத்திருக்கிறார்கள். அதில் ஹனுமான் கட்டம்,
தேத்தாங்கட்டம், மணிகரணிகா கட்டம், சந்திர கட்டம், வருண கட்டம், துர்கா குண்டம், கௌரி குண்டம், மரமதி கட்டம் என்று 64 கட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். அதனை படித்தோர்களின் பாவத்தை தீர்த்து அந்த பரமதி குடிக்கின்ற காரணத்தினாலே நாம் அனைவருமே அந்த பரமதி கட்டத்தில் நீராடி மூட்டையை முடித்து பார்த்தாயா கோபுரம் அந்த காசி எம்பதியில் விஸ்வநாதர் ஆலய அங்கம் தான் இருக்கிறார்கள். அங்கு சென்று தரிசிப்போம் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு புறப்பட்டேன். ஹரிச்சந்திரானில் எங்கே செல்கிறார்? காசி காசி என்ற காசி எம்பதி வந்தடைந்தார். காசி எம்பதியிலே வந்து குளம் என்ற இடங்களிலே குளிப்பதும் கோவில் இடத்தில் எழுதிப்பதாக இருந்தால் எப்பொழுது வடிவமைக்கு போகிறார். தாங்களுக்கு தர வேண்டிய பொருளை யான் எப்படியாவது தந்துடுகிறேன் என்று தெரிவித்து என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த இடத்திலே யான் அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நாதா கலக்க வேண்டாம் நாதா, ஏன் கலகுகின்றி இன்பத்திலும் துன்பத்திலும் மங்கு கொண்டே வாழ்வதுதானே எல்லார வாழ்க்கை. இன்பமாக வாழ்ந்த காலத்திலே தங்களோடு வந்தனால் துன்பம் வருகிறதே என்று துவர்ந்து வருவேனா? இந்த காசி என்பதின் வீதியிலே எங்காவது என்னை விட்டு அந்த மனிதர்களை கடனை கொடுங்கள். அந்த பதிவிரதா சிறுவர்மணியின் கரமணித்தை காசிமாநகர் மனவது விளையோ விளைகின்ற வெளிகிறேன். யாராக இருந்தாலும் பரவாயில்லை, வாங்கிக் கொள்வதற்கு முன்மாறுங்கள் என்று கூறி உலகம் புதுமை புதுமை இது புதுமை. உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் உலகம் அறியாத புதுமை. வீதியில் என் மனைவி சந்திரமதி ஓர் கரத்திலும் என் மகன் லோகிதாசனை ஓர் கரத்திலும் எடுத்துக் கொண்டு இந்த காசி என்பதின் வீதியில் விளையவில்லை அந்த காசி என்பதை வாழ்ந்த காலகட்ட ஐயனவர் என்னுடைய மனைவி மக்களை என்னுடைய பெண்ணிலேயே
சிவமே 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 சிவ கண்டே மாதே செய்தோன் மனதே உங்களை நம்பித்தரடாத இந்த காசு என்பதில் வந்து இந்த காசு என்பதில் வந்து உடையாக விட்டேன். இது உன் முகத்தை, அந்த அன்பு முகத்தை, உன் அழகு முகத்தை ஹரிச்சந்திரா முனிவனுக்கு சேர வேண்டிய பொருளைத்தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை பெற்றுச் செல்வதற்காக உன்னோடு காடுவடை என்று பாராமல் 48 நாள் உன்னோடு வந்தேனவா? அதற்காக தரகு குடிக்காக 16,000 முன்பொருளை கொடுத்தால் உடைய இல்லை என்றால் இப்பொழுது முடிவெடுத்து கொடுக்குமான். என்ன சொல்லுகின்றேன்? 48 நாளும் எங்கூடத்தானே இருந்தீர்கள். ஏது இடத்திலே பொருள் தான் ஏது? ஹரிச்சந்திரா வருகின்றையா? நான் சொல்லுகிறேன், உன்னுடைய மனைவி மக்களை விட்டுக் கொடுத்தாய் அல்லவா? அதே போல 56 தேசத்திற்கும் ஏகத சக்கரவர்த்தியாக வாழ்ந்த இந்த ஹரிச்சந்திரன் சரியத்தை விடுகிறேன். தருகிறேன் தருகிறேன் தெரிவித்துக் கொண்டு காசி எப்பதின் வீதியிலே 4448 வீதிகள் உண்டு. அத்தனை வீதிகளை விடுவிட்டு கடைசியாக இருக்கின்ற ஒரே ஒரு வீதி பஞ்சமர் வீதி. அந்த பஞ்சமர் வீதியிலே தான் பரம்பரைக்கு எஜமான்கள் எல்லாம் ஆடுகின்றார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகையினால் அந்த பஞ்சமர் வீதியில் சென்று என்னை பங்கமாறுமே பங்கமாறுமே பஞ்சமர் வீதியில் என்னை விளையோ விளை என்று விளைகுறி வந்தேன். பஞ்சமர் வீதியே வாழ்ந்த வீரமாக என்ற பெரியவர் என்னை விளையாக ஏற்றுக்கொண்டார். இதனே வாங்காத கடனுக்காக மனைவி மக்களை விட்டுக் கொடுத்து தரகி குடி கொடுப்பதற்காக தன்னைத்தானே அடிமையாக்கிக் கொண்டேன். என்னை விட கொண்டே ஜமான் வீரமாக அடிமை அதோ அடுத்த வீதியிலே இறந்த கண்டுகள் கிடக்கின்றன. அதை அறுத்து காவடியாக சுமந்ததாப்போ தாங்கள் குறுவேடைகளை பார்ப்பதற்கு தான் தாங்களுக்கு அடிமையாக்க விட்டேன். ஆகையினால் வீரமாக
காவடியை சுமந்து வந்து என் எஜமான் இல்லத்தில் இறக்கி வைத்தேன். ஏன் அடிமை, ஏன் உனது கரத்தில் ரத்தம் குத்தி வைத்தார்? ஆண்டே, கண்டுகளுக்கு தெரியவில்லை ஆண்டே. ஆகையினால் கரங்களில் கத்திவிட்டது ஆண்டே. அடிமை நாயே, என் இல்லங்களில் நடக்கிற வேலைகளை முறையாக செய்வதானே உனது கடமை. அவற்றிலே புரிந்து விட்டார், தகுதியற்றவனை விட்டார். எனவே யாங்காக்கிற மயானம் ஒன்று இருக்கிறது, அதில் போய் வருகின்ற வினவனுக்கு கால்பட மனத்தொண்டு வாய்க்கரிசி வாங்கி தகனிப்பாய் போ. நான் மரணத்திற்கு போக வேண்டுமா? 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணத்தையும் கற்பனும் நாளை வைவசுதன் அவன் பிறந்த வம்சத்திலே விரும்பினேன். அதற்காகவா போக வேண்டும்? போய்கிட்டேன். ஹரிச்சந்திரா, ஈசா நதிக்கீழே என் காஷ்டர பூமி என்பது அதை போய் காவல்சி கொல்லி முழத்துண்டு எனக்கு அனுப்பிவை. அன்னிக் கொடுக்கும் அரிசியை உன் ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள் என்று உத்தரவிட்டார் என் எஜமான். என் எஜமானிட்ட உத்தரவை சேவையை ஏற்றுக்கொண்டு அன்றாட வருகின்ற வினங்களை சுத்தரிப்பதற்காக வருகின்ற வினவனுக்கு கால்பலம் முழத்துண்டு வாய்க்கரிசி வாங்கி தகரிப்பதற்காக மயானக்கரைக்கு புறப்படுகின்றேன். போகிறேன் மயான காவல் புரிந்திடவே